ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்திருக்கு. சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு டிரான்சிஷன் ஆகிறத பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் எப்படி பார்க்கணும், அதை பற்றி இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸில் யார் யாருக்கெல்லாம் இந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது இந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வர்றப்ப போட்டிருந்தாங்க. அதாவது டிசம்பர் 24 டேர்முக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு சர்க்குலர், தட் இஸ் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டியூட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை ஃபர்தராக இன்னமும் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை தான் டிரான்சிஷன் டு த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங்கில் இருந்து நியூ ஸ்கில் ட்ரைனிங்க்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிரான்சிஷன் மாறுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்க்குலரை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டேட்டு டிசம்பர் 27, 2024 டேட் போட்டு ஒரு சர்க்குலர் இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கு. டிரான்சிஷன் ஆஃப் ரிமைனிங் சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் டு த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலர் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணின ஒரு சர்க்குலரோட ரெஃபரன்ஸை கொடுத்து சர்க்குலரை கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 8, 2024 டேட் போட்ட ஒரு சர்க்குலரோட ரெஃபரன்ஸ் கொடுத்து இதுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனாக இந்த சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அக்டோபர் 8 சர்க்குலர் என்ன அப்படிங்கிறதும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம். அக்டோபர் 8, 2024 டேட்டட் சர்க்குலரில் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் டிசம்பர் 2024 டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதில் டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுத போகிற இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய அசஸ்மெண்ட் கம்ப்ளீஷன் எல்லாமே அப்ளிகபிள். அது எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஃபைனல் டேட்டு February 28, 2025 அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்டட் பை ஐஐடி மெட்ராஸ் NPTEL. இப்போ ஒரு லாஸ்ட் வீக்குள்ளே கூட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த NPTEL அப்படிங்கிறது ஃபேக்கா ரியலா அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்தது. பட் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி சர்க்குலரில் சொல்லியிருக்கிற அதே கோர்ஸ் தான் அது. ஆன்லைன் கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் யாருக்கு அப்படிங்கிறதும் அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு ஆன் ஆர் ஆஃப்டர் February 11, 2024 ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் கோர்ஸ் ஃபீ பே பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது ரிலேட்டடாக அவங்க MS ஆஃபீஸ், ஃபைலிங் ட்ரெயிலிங் அதுக்கெல்லாம் யாரை காண்டாக்ட் பண்ணணும், ரெஸ்பெக்டிவ் ரீஜியன் சாப்டர் அதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் லாகின் credentials ஃபார் அதர் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு இன்டர் அண்ட் ஃபைனல் கோர்சஸ் வில் பி ப்ரொவைடட் இன் டியூ கோர்ஸ். அதாவது டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபார்ம் சப்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாகின் credentials இஷ்யூ பண்ணணுமோ அவங்களுக்கு இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட், இந்த கோர்ஸில் ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கிற டேட்டு August 11, 2020 இருந்து February 10, 2024 இந்த கோர்ஸுக்கு, தட் இஸ் இன்டரில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வித் ஃபுல் கோர்ஸ் ஃபீ பே பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் credentials ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் ஒருவேளை அவங்க இன்னும் ஸ்கில் ட்ரைனிங் credential ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அதில் யார் யாருக்கு தேவையோ நீட் பேஸ்டு லாகின்ஸ் வில் பி இஷ்யூட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் டிசம்பர் எக்ஸாம் ஃபார்ம் சப்மிஷன் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஓல்டு ஸ்கீமில் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் ஃபர்தராக எதுவும் கம்ப்ளீட் பண்ணணும், எந்த ஸ்கில் ட்ரைனிங்கும் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அக்டோபர் 8 அந்த டேட்டில் இருக்கிற சர்க்குலர் பார்த்துட்டோம்ல. இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த சர்க்குலரை ஃபர்தராக நம்ம பார்ப்போம். The remaining intermediate students for December 23, June 24 exam term. Remaining intermediate students, December 23, June 24 exam terms related ஆன intermediate students will be transitioned to the new skill training program 2024. இப்போ அந்த பழைய ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருந்து அவங்க எல்லாருமே நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் ஆகிறாங்க, டிரான்சிஷன் ஆகிறாங்கங்கிறது இங்கே பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிலேட்டடான லிங்க்கு. இது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இங்கே சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த நியூ ப்ரோக்ராம் வில் பி கம்யூனிகேட்டட் ஷார்ட்லி பை DOS. அடுத்த பாயிண்டில் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்டு லாகின் credentials must complete the recorded sessions
and undertake the respective assessment test. இப்போ இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ், அவங்க கண்டிப்பாக மஸ்ட் கம்ப்ளீட் த ரெக்கார்டட் செஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ரெக்கார்டட் செஷன்ஸை கண்டிப்பாக பார்க்கணும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதோட ரெஸ்பெக்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட், அவங்களுக்கு ரிலேட்டடான அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கண்டிப்பாக அண்டர்டேக் பண்ணி முடிக்கணும். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இன்ஸ்டியூட்டில் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறதும் அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்டில் இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எது எங்கே போய் பார்க்கணுங்கிறதுக்காக லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் போய் நமக்கு எந்த செஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அடுத்த பாயிண்ட்டும் பார்த்துருவோம். Intermediate students who have already completed the training under old skill training, SAP and others இருந்துச்சுல, அந்த old skill training program complete பண்ணின intermediate students exempted from further training under the new skill training program. ஆல்ரெடி ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் SAP, e-filing அந்த இது கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அது ஃபுல்லாக முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு எக்ஸம்ஷன். ஸோ அவங்க இதில் ட்ரான்ஸிஷனில் மாற மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சரி, இப்போ இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் உங்களுக்கானது, உங்கள் பேட்ச் எது, அதில் நீங்கள் என்ன ரெக்கார்டட் செஷன்ஸை, அந்த உங்களுடைய ரெக்கார்டட் செஷன்ஸை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். ரெக்கார்டட் செஷன்ஸ் எந்த இதில் எந்த லிங்க்கில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்க்குறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கிறதுனா அந்த லிங்க்கில் போய் உங்களுடைய இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறப்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இது ரெண்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேட்சோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஜூன் 2021 பேட்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இன்டர்மீடியேட்டுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக அந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் டீட்டெயில்ஸு காமிக்கும். சப்போஸ் நீங்கள் டிசம்பர் 21 அல்லது ஜூன் 22 இந்த மாதிரி எந்த பேட்ச் உங்களுடையதோ அந்த பேட்சுடையதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டட் செஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கான பேட்ச் எது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு அந்த பேட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்டட் செஷன்ஸுடைய விண்டோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்தராக உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ட்ரான்சிஷன் பார்த்தின சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டுடைய சர்க்குலரை டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.